ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் போரில் ட்ரம்பின் முரண்பாடான நிலைப்பாட்டை கடுமையாக விமர்சித்த பிரான்ஸ் ஜனாதிபதி. ஒவ்வொரு நாளும் முன்னுக்கு பின் முரணாக பேச முடியாது என கண்டனம். பாரிஸில் வங்கிகளை குறிவைத்து தொடரும் வெடிகுண்டு அச்சுறுத்தல். தூதரகங்கள் மற்றும் பொருளாதார முக்கிய இடங்களில் பாதுகாப்பை தீவிரப்படுத்திய காவல்துறை. புதிய உலக ஒழுங்கை உருவாக்க வேண்டும் என பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரான் அழைப்பு. அமெரிக்காவின் கணிக்க முடியாத தன்மை மற்றும் சீன ஆதிக்கத்திற்கு நாடுகள் ஓரணியில் திரள வலியுறுத்தல். ஹார்மஸ் நீரிணையை கடந்த பிரெஞ்சு கண்டெய்னர் கப்பல். போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானின் கட்டுப்பாட்டு பகுதியில் பயணம். குடும்ப வாழ்க்கை குறித்து ட்ரம்பின் கருத்துக்கள். நாகரிகமற்றவை மற்றும் பதவிக்கு ஒவ்வாதவை என ஜனாதிபதி மக்ரோன் நேரடி பதிலடி. மத்திய கிழக்கு போரால் அச்சத்தில் பிரெஞ்சு மக்கள். பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் எரிபொருள் விலை உயர்வால் கவலை. பாரிஸில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து மர்மமான முறையில் விழுந்து பெண் பலி. பிரபல பிரெஞ்சு இயக்குனர் அதிரடி கைது. பிரான்சில் குற்றவாளிகளிடம் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் மாபெரும் ஏலம். ஏலத்தின் மூலம் கிடைக்கும் நிதி மோசடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடாக வழங்கப்படும் என அரசு வழக்கறிஞர் அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஈரான் போரில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் காட்டி வரும் முரண்பாடான நிலைப்பாட்டை பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். ஒவ்வொரு நாளும் முன்னுக்கு பின் முரணாக கருத்துக்களை மாற்றி பேசி வரும் ட்ரம்பை சுட்டிக்காட்டிய மக்ரோன், ஒருவர் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே இவ்வாறு முரண்படுத்திக் கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பேசிய அவர், ஹார்மஸ் நீரிணையை ராணுவ ரீதியாக திறக்க அமெரிக்கா முன்வைக்கும் யோசனைகள் முற்றிலும் யதார்த்தமற்றவை என குறிப்பிட்டார். மேலும் இந்த ராணுவ நடவடிக்கைக்கு அதிக நேரம் எடுப்பதுடன் ஈரான் புரட்சிகர காவல்படையின் நேரடி ஏவுகணை தாக்குதல்களுக்கு ஆளாகும் பெரும் அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். எனவே இந்த போர் பதற்றத்திற்கு நிரந்தர தீர்வு காண உடனடியாக அமைதி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் என மக்ரோன் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே ஈரான் போரில் தனது நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றி வரும் ட்ரம்ப் சில நேரங்களில் நேட்டோ மற்றும் பிற நாடுகள் உதவ வேண்டும் என கூறுவதும், பின்னர் நமக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, நம்மிடம் மிக வலுவான ராணுவம் உள்ளது என கூறுவதுமாக குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறார். நேட்டோ அமைப்பை ஒரு காகித புலி என விமர்சித்தது மட்டுமின்றி அதிலிருந்து அமெரிக்கா விலகும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறியது அவரது கொள்கை தெளிவின்மையையே அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறது. ஈரானின் எரிசக்தி அமைப்புகளை அழிப்பதாக மிரட்டிய ட்ரம்ப் பின்னர் அதனை தாமதப்படுத்தி பேச்சுவார்த்தைக்கு இடமளித்த நிகழ்வுகளும் அமெரிக்காவின் போர் திட்டங்கள் குறித்து உலக அரங்கில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளன. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள முக்கிய வங்கிகளை குறிவைத்து தீவிரவாத அச்சுறுத்தல்கள் பெருமளவு அதிகரித்துள்ள நிலையில் நகர காவல்துறை நிர்வாகம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தற்போது தீவிரமாக வலுப்படுத்தியுள்ளது. கடந்த மார்ச் 28ஆம் தேதியன்று பேங்க் ஆஃப் அமெரிக்கா மீது திட்டமிடப்பட்ட குண்டு தாக்குதல் முறியடிக்கப்பட்டதையும், கோல்ட்மன் சாக்ஸ் வங்கியின் மீது புதிய அச்சுறுத்தல்கள் எழுந்துள்ளதையும் தொடர்ந்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நகரில் உள்ள மத, கலாச்சார, தூதரக மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து இடங்களிலும் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிகாரிகளின் எச்சரிக்கையை தொடர்ந்து ரூலா போய்டி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் சந்தேகத்திற்குரிய பொருட்கள் ஏதும் சிக்கவில்லை என்றாலும், ஈரான் ஆதரவு பெற்ற ஹரகத் அஷ்ரப் அல் யமின் அல் இஸ்லாமியா என்ற அமைப்பு ஐரோப்பாவில் உள்ள இடைத்தரகர்கள் மூலம் வங்கி கட்டிடங்களை வெடிகுண்டுகளால் தகர்க்க திட்டமிட்டிருக்கலாம் என உளவுத்துறை கருதுகிறது. முன்னதாக மார்ச் 27ஆம் தேதி நள்ளிரவு பெரும் தீப்பரவலை ஏற்படுத்தக்கூடிய நாட்டு வெடிகுண்டுடன் 17 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 5 பேர் பிடிபட்டுள்ள நிலையில் 4 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த மாபெரும் சதித்திட்டம் குறித்து பிரான்ஸ் உள்நாட்டு உளவுத்துறை மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தற்போது தீவிர விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். அமெரிக்கா மற்றும் சீனாவை சாராத முற்றிலும் புதியதொரு உலக ஒழுங்கை உருவாக்க வேண்டும் என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் சர்வதேச நாடுகளுக்கு அதிரடியாக அழைப்பு விடுத்துள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஹார்மஸ் நீரிணையை திறக்க ஐரோப்பிய நாடுகள் தங்கள் கடற்படையை அனுப்பி உதவுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கோரிக்கையை விடுத்திருந்தார். ஆனால் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா உள்ளிட்ட நேட்டோ நாடுகள் இதற்கு உதவ முன்வராததால் கடும் கோபமடைந்த ட்ரம்ப் நேட்டோ அமைப்பிலிருந்து விலகப் போவதாக மிரட்டியதுடன் அதிபர் மக்ரோனையும் கடுமையாக விமர்சித்திருந்தார்.
இந்த பரபரப்பான சூழலில் அரசுமுறை பயணமாக தென்கொரியா சென்றுள்ள இமானுவல் மக்ரோன் அங்குள்ள யோன்சே பல்கலைக்கழக மாணவர்களிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பல தசாப்தங்களாக இருந்து வந்த சர்வதேச ஒழுங்கு மற்றும் ஸ்திரத்தன்மை தற்போது பெருமளவு சீர்குலைந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இந்த நிச்சயமற்ற சீர்குலைவுக்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு ஒரு புதிய உலக ஒழுங்கை கட்டி எழுப்ப வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் அமெரிக்காவின் கணிக்க முடியாத தன்மை மற்றும் சீனாவின் ஆதிக்கத்திற்கு எதிராக இந்தியா, ஜப்பான், தென்கொரியா, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நடுத்தர சக்தி நாடுகள் அனைத்தும் ஓரணியில் திரண்டு வலிமையுடன் செயலாற்ற வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் தீவிர போர் பதற்றங்களுக்கு மத்தியில் பிரான்சின் CGM நிறுவனத்திற்கு சொந்தமான கிரிவி என்ற கண்டெய்னர் கப்பல் ஹார்முஸ் நீரிணை வழியாக வளைகுடாவிலிருந்து வெற்றிகரமாக வெளியேறியுள்ளது. மெரின் டிராபிக் தரவுகளின்படி பிரெஞ்சு உரிமையாளர் என்ற சமிக்ஞையை தனது சிக்னலில் வெளிப்படுத்தியவாறு சென்ற இந்த கப்பல் மஸ்கட் அருகே பாதுகாப்பாக பயணித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான தொடர்போரால் இந்த பாதை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐரோப்பிய கடல் போக்குவரத்து நிறுவனத்தின் மாபெரும் கப்பல் ஒன்று இந்த வழியாக சென்றுள்ளது. மிகவும் அரிதான மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவமாக கருதப்படுகிறது. ஈரானுக்கு அருகிலுள்ள லாரக் தீவு வழியாக சென்ற இந்த பாதையை ஈரானின் புரட்சிகர காவல் படையினர் முழுமையாக கட்டுப்படுத்தி வருகின்றனர். அவர்களின் அனுமதி பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட கப்பல்கள் மட்டுமே அதிக கட்டணம் செலுத்தி இந்த வழியாக செல்ல முடியும். சாதாரண காலங்களில் உலகின் சுமார் 20% எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகம் இந்த கடல் வழித்தடத்தின் மூலமாகவே நடைபெற்று வந்த நிலையில் தற்போதைய போரால் இந்த பாதையின் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோனின் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் சர்ச்சைக்குரிய வகையில் விமர்சித்த நிலையில் அதற்கு மேக்ரான் தற்போது நேரடி பதிலடி கொடுத்துள்ளார். கடந்த புதன்கிழமை நடைபெற்ற தனிப்பட்ட இரவு விருந்து ஒன்றில் பிரான்ஸ் அதிபர் தம்பதியை குறித்து நகைச்சுவையாக பேசிய ட்ரம்ப், மக்ரோனை அவரது மனைவி பிரிஜிட் மக்ரோன் மிகவும் மோசமாக நடத்துகிறார், தன் தாடையில் பட்ட அடியிலிருந்து அவர் இன்னும் மீண்டு வரவில்லை என கேலியாக குறிப்பிட்டிருந்தார். கடந்த ஆண்டு வியட்நாம் பயணத்தின் போது ஜனாதிபதி விமானத்திலிருந்து இறங்குவதற்கு சற்று முன்பாக மக்ரோனின் முகத்தை அவரது மனைவி தள்ளிவிடுவது போல் வெளியான வைரல் வீடியோவை சுட்டிக்காட்டியே வெள்ளை மாளிகை அதிபரான ட்ரம்ப் இந்த விமர்சனத்தை முன்வைத்தார். இந்நிலையில் ட்ரம்பின் இந்த தனிப்பட்ட விமர்சனத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோன், இந்த கருத்துக்கள் நாகரீகமானவையோ அல்லது ஒரு ஜனாதிபதி பதவிக்கு ஏற்றவையோ அல்ல என இன்று திட்டவட்டமாக பதிலளித்துள்ளார். மத்திய கிழக்கில் தொடர்ந்து நீடித்து வரும் போரின் தாக்கம் பிரெஞ்சு மக்களின் மனநிலையிலும் அன்றாட வாழ்விலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எலாப நிறுவனம் நடத்திய சமீபத்திய கருத்து கணிப்பின்படி தற்போதைய பதற்றமான சூழ்நிலை குறித்து சுமார் 87% பிரெஞ்சு மக்கள் கவலையடைந்துள்ள நிலையில் அவர்களில் 44% ஆழ்ந்த அச்சத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த போர் மேலும் சில வாரங்களுக்கு நீடிக்கக்கூடும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் தெரிவித்த கருத்து மக்களின் பீதியை மேலும் அதிகரித்துள்ளது. மறுபுறம் பாரிஸில் உள்ள பேங்க் ஆஃப் அமெரிக்கா மீதான குண்டுவெடிப்பு தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டதும் கோல்ட்மேன் சாக்ஸ் அலுவலகத்திற்கு விடுக்கப்பட்ட புதிய அச்சுறுத்தல்களும் உள்நாட்டு பாதுகாப்பு குறித்த பெரும் கேள்வியை எழுப்பியுள்ளன. இதன் காரணமாக மத்திய கிழக்கு போரினால் பிரான்சிலும் தாக்குதல் அபாயங்கள் பெருமளவு அதிகரிக்கும் என 82% மக்கள் உறுதியாக நம்புகின்றனர். ஐரோப்பாவின் பல நாடுகளிலும் இதேபோன்ற அச்சுறுத்தல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இது ஒரு புறம் இருக்க, போரின் பொருளாதார தாக்கத்தால் மக்களின் அன்றாட வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. முக்கிய கடல் வழித்தடமான ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள முடக்கத்தால் பிரான்சில் எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. டீசல் விலை வரலாற்று உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் வரும் மாதங்களில் நாட்டில் கடுமையான எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என பெரும்பாலான மக்கள் அஞ்சுகின்றனர். ஒட்டுமொத்தமாக போரினால் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் பிரெஞ்சு மக்களின் கவலையாக தற்போது உருவெடுத்துள்ளது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. தலைநகர் பாரிஸின் 10வது வட்டார பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து மர்மமான முறையில் கீழே விழுந்து 39 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவத்தில் பிரபல பிரெஞ்சு இயக்குநர் பிலிப் ரோட்டோ அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை 3:30 மணியளவில் ரூடு ஃபாபூர் பாசனியர் என்ற இடத்தில் உள்ள கட்டிடத்திலிருந்து அந்த பெண் கீழே விழுந்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் அதிகாலை 4 மணியளவில் அவர் உயிரிழந்து விட்டதை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்தனர். உயிரிழந்த பெண்ணின் கைகள் மற்றும் இடுப்பு பகுதியில் கத்திகத்து காயங்கள் இருந்ததற்கான தடயங்கள் காணப்பட்ட நிலையில் கூர்மையான பகுதி இல்லாத கத்தியின் கைப்பிடி ஒன்றும் சடலத்திற்கு அருகே போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதே கட்டிடத்தின் 6வது தளத்தில் வசித்து வரும் ஜோசபின்
ஏஞ்ச் கார்டியன் மற்றும் கேம்பிங் பாரடைஸ் போன்ற பிரபல தொலைக்காட்சி தொடர்களை இயக்கிய பிலி புரோட்டோவின் குடியிருப்பில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது கீழே சடலத்தின் அருகே கிடந்த கத்தியின் கைப்பிடியை ஒத்த பிற கத்திகள் அவரது சமையல் அறையில் இருப்பதை கண்டுபிடித்தனர். மேலும் ஒரு மேசையின் மீது போதைப் பொருட்களும் உயிரிழந்த பெண்ணின் கடவுச்சீட்டும் இருந்ததை கைப்பற்றினர். உடனடியாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இயக்குநர் பிலி புரோட்டோ ஆரம்பகட்ட விசாரணையில் உயிரிழந்த பெண் தனது மனைவி என தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மனைவியை கொலை செய்த குற்றச்சாட்டின் கீழ் பாரிஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளது. பிரான்சின் மார்சேய் நகரில் குற்றவியல் விசாரணைகளின் போது குற்றவாளிகளிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 350 மதிப்புமிக்க பொருட்கள் இன்று மாபெரும் ஏலத்தில் விடப்பட்டன. தங்க கட்டிகள், தங்க நாணயங்கள், நகைகள், ஆடம்பர ஆடைகள் மற்றும் கை கடிகாரங்கள் என பல விலைமதிப்பற்ற பொருட்கள் இந்த ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டன. பண மோசடி வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட மிகவும் அரிதான பெர்கின்ஸ் ஆடம்பரப்பை ஒன்று அதிகபட்சமாக 25,000 முதல் 30,000 யூரோக்கள் வரை ஏலம் போனதாக சொத்துக்களை நிர்வகிக்கும் முகமையின் இயக்குநர் சார்லோட் ஹெமட்டிங்கர் தெரிவித்துள்ளார். இந்த பொருட்கள் எங்கிருந்து வந்தன என்பதை பற்றி வாடிக்கையாளர்கள் கவலைப்படாமல் ஆர்வமுடன் ஏலத்தில் பங்கேற்ற பொருட்களை வாங்கிச் சென்றனர். குற்றவாளிகளின் நிதி ஆதாரங்களை முடக்கும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையின் மூலம் கிடைக்கும் முழு நிதியும் கடத்தல் மற்றும் மோசடி வழக்குகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடாக வழங்கப்படும் என மார்சேய் நகர அரசு வழக்கறிஞர் நிக்கோலஸ் பெசோன் அறிவித்துள்ளார். சிறை தண்டனையை கூட எளிதாக சமாளிக்கும் குற்றவாளிகளுக்கு அவர்கள் தவறான வழியில் சம்பாதித்த சொத்துக்கள் பறிக்கப்படுவது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என குறிப்பிட்ட அவர், கடந்த ஆண்டு மட்டும் இதுபோன்று நடத்தப்பட்ட ஏலங்களின் மூலம் அரசுக்கு சுமார் 31 மில்லியன் யூரோக்கள் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.